Annyeonghaseyo armies இன்னைக்கு நம்ம டேயோங் எஃப்எஃப்னா சைலன்ஸ் ஸ்க்ரீம்ஸ் த கில்லர் கிரவுன்ஸ் ஹண்ட் ஃபார் கேர்ள்ஸ் அதோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என் மேலே அக்கறைப்பட்டு கேட்ட எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. என் ஃபேமிலியே என்னை பற்றி கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது, என்னையே அக்கறையாக விசாரிச்சிங்க. ஸோ அதுக்காண்டி ரொம்பவே தேங்க்யூ. நான் இப்போ ஆல் குட் ஃபைன் ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது உங்களை தான் பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே சிரிச்சிட்டே ஒரு மாதிரி ஹாப்பி ஃபேஸாக இருந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே டல்லாகவும் டார்க்காகவும் இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி சோகமாகவே இருந்துருச்சு ரெடியாகி ஆஃபீஸ் வரீங்க. ஆஃபீஸ் வந்துட்டு டியோங்கோட கேபினை தான் நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அங்கே டியோங் தான் உட்காந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு கம்முன்னு நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. என்ன குட் மார்னிங் கூட சொல்லலை, எப்போவுமே சிரிச்சிட்டே சொல்லுவாளே, இன்றைக்கி என்ன சொல்லலை அப்படின்ட்டு தான் அவங்க ஃபேஸையாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்காம தரையை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அவரே வயன் எஸ் சார், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்லை ஒரு மாதிரி இருக்கே, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்லை எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, உன்னை பார்த்தா கொஞ்சம் கூட சரியில்லை. நேற்று பப்பில் ரொம்ப ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டியா என்ன? இல்லை சார், நான் ஒன்றும் அவ்வளோலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணல. சரி ஓகே, வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்லு, உடம்பு சரியில்லைன்னா வேணால் ஆஃப் டே லீவ் எடுத்துக்கோ. இல்லை சார் பரவாயில்ல, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே அப்படின்ட்டு டியோங் ஒர்க் பார்த்துட்டே இருக்காரு. சார் ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா நான் போய் வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்க்குறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? என்கிட்ட நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே, என்னாச்சு? உன் ஃபேஸும் ரொம்பவே டல்லாக இருக்குது. வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்ட்டு உங்களை பற்றி அக்கறையாக டேயோங் கேட்குறாரு. நீங்கள் கடுப்பாயிட்டீங்க. இங்கே பாருங்கள், என் மேலே அக்கறை இருக்க மாதிரி நீங்கள் ஒன்றும் நடிக்க தேவையில்ல. நீங்கள் ரொம்ப பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் உங்களோட லிமிட்டில் இருங்க போதும். எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிட்டீங்க. அவருக்கே என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு தான் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. சொல்லுங்கள் சார், ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ டியோங் எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் தான் வராரு. நீங்கள் இப்போ என்னவா இவனுக்கு எதுக்கு எந்திரிச்சு என் பக்கத்தில் வரான் அப்படின்ட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன கோவம்னா, அந்த ரூம்குள்ளே போயிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தானே வந்தார். ஸோ அந்த ரூம்குள்ளே என்ன தான் நடந்திருக்கும் அந்த மின் பொண்ணு கூட அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவும் கோவமாகவும் இருந்திருக்கும். கேட்டாலும் அவர் எந்த ஆன்சருமே பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அதனால தான் நீங்கள் கோவமாக இருக்கீங்க. வயன் ஃபாலோ மீ அப்படின்ட்டு கேபினை விட்டு வெளில போகிறாரு. நீங்களும் இது மட்டும் நல்லா சொல்லுவோம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கடுப்போடு தான் அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அவர் ஒரு பிளேஸுக்கு போய் கெஃபே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் ஒரு சேரில் உட்காராரு. நீங்களும் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கீங்க. யாரையும் மீட் பண்ண தான் போகிறாரு அப்படின்ட்டு. வயன் சிட் ஆப்போசிட் அப்படின்றாரு. நீங்கள் புரியல. எனக்கு முன்னாடி வந்து உட்காரு. சரி அப்படின்ட்டு நீங்களும் வந்து உட்காருறீங்க. சார் நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்? நம்ம யாரையும் மீட் பண்ண போகிறதில்ல. உனக்கு என்ன ப்ராப்ளம்? என் மேலே தான் கோமா? எதாக இருந்தாலும் சொல்லிவிடு, இப்படி இருக்காத அப்படின்ட்டு அவர் டைரெக்டாகவே கேட்டார். நீங்கள் என்ன இந்த சிடுமூஞ்சி நம்மளால அக்கறையாக விசாரிக்குது அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது அது வந்து எனக்கு தெரியும், உன் மனசில் ஏதோ வச்சுட்டு தான் பேசிகிட்ருக்கேன்னு. நேற்று பப்பில் நடந்தது பற்றி தான் கேட்க போறியா? ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. சரி கேளு. இல்லை, நீங்கள் அந்த பொண்ணு கூட ரூம்குள்ளே 1 மணி நேரம் அப்படின்ட்டு நீங்கள் இழுக்கும் போதே அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாரு, அந்த பொண்ணு கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போதே அவள் கொஞ்சம் வாமிட் எடுத்துட்டா. ஸோ அதனால தான் நான் அவளை ரூம் புக் பண்ணி அங்கே போய் அவளை ஸ்டே பண்ண வைக்கலான்னு தான் போனேன். அவளை போய் அந்த பெட்டில் படுக்க வைக்கும்போது அவள் என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லு வாமிட் எடுத்துட்டா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட நான் எப்படி வெளில வர முடியும்? ஸோ அதனால தான் அதை அப்படியே ட்ரை க்ளீன் கொடுத்து அதை வாஷ் பண்ணி நானே காய வச்சு போட்டு வந்தேன். அதனால தான் 1 மணி நேரம் ஆச்சு. மற்றபடி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. புரிஞ்சுதா? இதை நினச்சிட்டு தான் நீ இப்படி இருந்தியா அப்படின்ட்டு டேயோங் சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியுது. தேவையில்லாமல் இவரை போய் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன இப்போ உன்னோட ப்ராப்ளம் சால்வ்டா? இதுக்கு தான் இப்படி இருந்தியா? ஐயோ அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் இல்லை சார், அது லைட்டாக தலைவலி, அதனால தான். அவருக்கு நல்லா தெரியுது நீங்கள் போய் தான் சொல்கிறீங்கன்னு. அவரும் அதுக்கு மேலே எதுவும் கேட்டுக்கல. சரி ஓகே, உனக்கு காஃபி வேணுன்னா ஆர்டர் பண்ணிக்கோ. இல்லை எனக்கு வேணாம்.
அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அவர் எப்போவுமே நீங்கள் ஆர்டர் பண்ணுறது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பில் கட்டணும் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் இந்த கெஃபேல காஃபியே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. சரி நானே பே பண்ணுறேன் வாங்கிக்கோ அப்படின்ட்டு சொன்னது தான் தாமதம். நீங்கள் மெனு எடுத்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறீங்க. அவரும் எனக்கும் அதே காஃபி அப்படின்றாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த காஃபியும் வருது. அந்த காஃபியில் அப்படியே ஹார்ட் ஷேப் போட்டிருக்கு சென்டரில். உங்களுக்கு பார்த்தோன்னே செம்ம குஷி. அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவருக்கு அவ்வளோ ஷக்கம் இல்லை. காஃபினா காஃபி அவ்வளோதான். அந்த மாதிரி தான் கூலாக ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அவ்வளோ எக்ஸைட்டடாக பார்க்குறாரு. இப்போ எதுக்கு இவ்வளோ எக்ஸைட்டட் ஆகுறா? இது ஜஸ்ட்டு காஃபி அவ்வளோதானே அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள், சார் ஒரு நிமிஷம் உங்கள் காஃபியை தரீங்களா? எதுக்கு? உன்கிட்ட தான் காஃபி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு எந்த கேட்குற? இல்லை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபோட்டோவா? காஃபி எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்? அது உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்ட்டு நீங்கள் அவருக்கு காஃபி எடுத்து உங்கள் காஃபி பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. நீங்கள் டிசைனாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க. அவர், என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்க போறியா? சூடு ஆறதுக்கு முன்னாடி காஃபி குடி அப்படின்ட்டு அவரோட காஃபி எடுத்து அவர் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இப்படி குடிக்கிறீங்க? அது சென்டரில் இருக்க ஹார்ட் ஷேப் போயிடும். அதுக்கு காஃபி குடிக்காமையே அப்படியே பார்த்து அழகு பார்க்க சொல்கிறியா? அப்படி இல்லை, இங்கே பாரு, காஃபி குடிக்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. நீ ஆசைப்பட்டியேன்னு ஃபோட்டோ எடுத்துக்க அலோவ் பண்ணேன். இப்போது நீ இன்னும் 10 மினிட்ஸில் காஃபி குடிச்சிட்டு போய் அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற. நான் வந்து பார்க்கும்போது எல்லாம் பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் சிடுமூஞ்சி எப்படி பண்ணுறான் பாரு. ஒரு காஃபி அது எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அசால்ட்டாக அதை கழிச்சு விட்டான் அப்படின்ட்டு தான் நீங்கள் அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களோட காஃபியை நீங்கள் அந்த ஹார்ட் ஷேப்பை கிளக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி காஃபி வாங்கணுன்னெல்லாம் ரொம்பவே ஆசை இருந்திருக்கும். பட் என்ன பண்ண, வாங்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அவருக்கு காசு தானே அப்படின்ட்டு வாங்கி நீங்கள் அதையே அழகு பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் 5 மினிட்ஸ் தான், சீக்கிரம் குடிச்சிட்டு போய் வேலை பார்க்குற. ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு மனசே இல்லைனாலும் நீங்கள் அந்த காஃபி அப்படியே குடிக்கிறீங்க. அதுவும் அந்த ஹார்ட் ஷேப் கொஞ்சம் கிளஞ்சி போன மாதிரி இருந்தோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுச்சு. அது அவரும் நோட்டீஸ் பண்ணுறாரு. பட் கண்டுக்கல. அதுக்கப்புறம் நீங்களும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு, சார் நான் குடிச்சிட்டேன், நான் போகிறேன் அப்படின்றாரு. நீங்களும் அங்கேருந்து ஓடி போயிட்டீங்க. அவர் அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு அதோட பில்லை கட்டிகிட்ருக்காரு. அப்போ தான் அவர் உங்களோட காஃபி கப்பை பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஹார்ட் ஷேப் கொஞ்சம் கிளஞ்சி ஒரு மாதிரி அது அப்படியே இருக்குது. அந்த மேலே டிசைன் இருக்குல்ல, அந்த டிசைன் மட்டும் அப்படியே இருக்குது. பட் நீங்கள் காஃபியெல்லாம் குடிச்சிருக்கீங்க. அது ஒரு மாதிரி அடியில் போய் ஒரு மாதிரி அழகான டிசைனாக இருக்குது. அவர் பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கப்பை தான் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் உங்களோட வேலை பார்க்குற கடைக்கு வந்துட்டு நீங்கள் ஜாலியாக இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்டு, என்னடி வையன் காலைல ஒரு மாதிரி சோகமாக இருந்த, தலைவலி அது இதுன்ட்டு, இப்போ என்னன்னா இவ்வளோ குஷியாக இருக்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி குறும்பாக கேட்குறா. நீங்கள், அதுவா, அது டியாங் சார் இருக்கார்ல, அவர் எனக்கு காஃபி வாங்கி கொடுத்தாரு. என்ன காஃபியா? அதுக்காடி நீ இவ்வளோ துள்ளுற? அது உனக்கு சொன்னால் புரியாது, விடு. எனக்கு ஜாலியாக இருக்குன்னு தோணுது, நான் ஜாலியாக இருந்துட்டு போகிறேன், உனக்கு என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஜாலியாக ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் டியாங் அதுக்கப்புறம் வரவே இல்லை. நீங்கள் லாஸ்ட்டாக அவரை கெஃபேல பார்த்தது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவரோட கேபின்குள்ளே வரவே இல்லை. நீங்கள், என்ன இவர் வரவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அவர் எதை எதிர்பார்த்துட்ருக்கீங்க. பட் லாஸ்ட் வரையும் அவர் வரவே இல்லை. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹெட்லைன்ஸில் ஒரு நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. அதை தான் எல்லோரும் ஷாக்கிங்கோட பார்த்துட்ருக்காங்க. அதில் யங் அப்படின்ற ஒரு பணக்கார பொண்ணு காணாமல் போயிட்டா. நேற்று தான் காணாமல் போயிருக்கா. அவளை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அப்படின்ட்டு வருது. நீங்களும் அந்த நியூஸை பார்க்குறீங்க. அதுவும் அவசர அவசரமாக வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பொண்ணோட ஃபேஸும் அந்த பேரையும் கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது டியாங் சார் பப்பில் மீட் பண்ண அந்த பொண்ணு தானே அப்படின்ட்டு செம்ம ஷாக்கிங்காக நீங்கள் பார்க்குறீங்க. என்ன நடக்குதுங்க? டியாங் சார் மீட் பண்ணுற பொண்ணுங்க எல்லாருமே காணாமல் போயிடுறாங்க. ஒருவேளை சச்சை இருக்காது, அவர்தே சொன்னாரே அப்படின்ட்டு நீங்கள் யோசித்தாலும் ஒருவேளை அவர் தானோ அப்படின்ட்டு உங்களுக்கு மறுபடியும் அவர் மேலே டவுட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டவுட்டோடையே நீங்கள் ஆஃபீஸ் போனால் டியாங் அங்கே தான் கேபினில் அவ்வளோ கூலாக உட்காந்துட்ருக்காரு. சார், என்ன வயன் வந்துட்டியா? இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொன்னேனே, வச்சியா? அதெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்கள் அந்த பொண்ணு, என்ன சொல்ல வர எனக்கு புரியல. இல்லை, பப்பில் நீங்கள் அந்த பொண்ணை மீட் பண்ணீங்கல்ல, எந்த பொண்ணை எனக்கு ஞாபகமே இல்லையே.
இல்லை சார், அந்த யங் பொண்ணு. ஆ ஆ யங் பொண்ணியா? ஆ கரெக்ட், அந்த மின்யங் பொண்ணு தானே? ஆமாம் சார். அந்த பொண்ணு காணுமா? என்ன காணுமா? என்ன சொல்கிற, எனக்கு புரியல அப்படின்ட்டு அவர் புரியாத மாதிரியே நடிக்க, நீங்கள் ஒருவேளை எனக்கு தெரியலையோ, நாம தான் ஓவர் திங்க் பண்ணுறோமோ அப்படின்ட்டு நீங்களே ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டு நீங்களே மழுப்பிட்டு நீங்கள் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் உங்களை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே அவரும் அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஓகே வயன், நான் கிளம்புறேன். சார், எங்கே கிளம்புறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ அதனால் நான் கிளம்புறேன். பட் நீங்கள் இந்நேரத்தில் எங்கே போகிறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு டியாங் அங்கேருந்து சென்ட்ரலே கிளம்பிட்டாரு. சரி அப்படின்ட்டு நீங்கள் அந்த மின்யாங் பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படின்ட்டு நியூஸ் தான் அவங்க மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அது யோசிச்சுட்டே ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் டைம் நல்லா ஸ்கிப் ஆகும்போது உங்களுக்கு வெளியில் ஒரு மாதிரி சத்தம் கேட்டுட்ருக்கும். என்னென்னு வந்து எட்டி பார்த்தா போலீஸ் தான் மறுபடியும் அங்கே ஏதோ என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சார், யார்மா நீ? சார், அதுதான் அன்றைக்கி நான் ஹெல்ப் பண்ணனே அந்த கேஸில் கூட அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க. அவருக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. ஓ நீயாம்மா, என்னம்மா விஷயம்? இல்லை சார், அந்த பொண்ணு காணாமல் போனாலே பணக்காரி, அவளை பற்றி என்ன கிடச்சிது? அவளோட டெட் பாடியாச்சும் கிடச்சிதா, இல்லை அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ட்டு நீங்கள் விசாரிக்கிறீங்க. நீ வேற ஏம்மா இப்படி டார்ச்சர் பண்ணுற? அது ஒரு தலைவலினா இப்போ புதுசாக வேற தலைவலியாக இருக்குது. இப்போது மின்யாங்கன்னு இன்னொரு பணக்கார பொண்ணு காணாமல் போயிருக்கா. அவள் கேஸும் என்கிட்ட தான் வந்திருக்கு. அதை வேற நான் விசாரிக்கணும். இதை சால்வ் பண்ண பிறகு தான் அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது சைக்கோ கேஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பொண்ணையும் ஒரே பர்சன் தான் கடத்தியிருப்பாங்கன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம்மா. நீ வேற டார்ச்சர் பண்ணாதம்மா, கிளம்புமா அப்படின்ட்டு உங்களை அனுப்பி விட்டுறாங்க. இப்படி வேற சொல்கிறாங்களா? ஸோ உங்களுக்கு முழு டவுட்டும் டியாங் மேலே தான். ஏன்னா டியாங் நேற்று ஈவினிங்லேருந்து காணாமல் போயிருந்தார். அதே மாதிரி இந்த பொண்ணு காணாமல் போனதும் நேற்று தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம் டவுட்டாக இருந்தாலும் இவர் மீட் பண்ணுற பொண்ணுங்க எல்லாருமே தானே காணாமல் போகிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்குமே கிளம்பாத மாதிரி கிளம்பி போயிருக்காரு சென்ட்ரல்லையே. ஸோ அதனால் உங்களுக்கு டவுட்டாக இருக்க நீங்கள் அப்படியே வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக டியாங் உள்ளே வந்துட்டார். என்ன வந்துட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் டேயோங்கோட கேபின்குள்ளே தான் போகிறீங்க. என்ன சார் வந்துட்டீங்க? அதுவா, ஒரு ஃபைலை மறந்துட்டேன். ஸோ தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் எல்லாத்தையும் வீட்டிலேருந்தே முடிச்சு உனக்கு அனுப்பிடுறேன். நீ அதை க்ராஸ் செக் பண்ணிவிடு, ஓகேவா? ஓகே சார். அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டா? என்ன டவுட்டு? இல்லை, நேற்று உங்களை நான் லாஸ்ட்டாக கெஃபேல தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரியல. நீங்கள் அதுக்கப்புறம் எங்கே இருந்தீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்க டியாங் ஒரு 2 நிமிஷம் உங்களையே பார்த்தவர். அதுவா, அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான். இல்லை சார், நேற்று அவ்வளோ ஷெட்யூல் இருந்தோம், நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் திடீர்னு எங்கே போனீங்க? யார் சொன்னால்? எல்லா ஷெட்யூலும் நான் முடிச்சுட்டு தான் போனேன். என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஷாக்கிங்காக இருக்கும்போதே அவர் வேணாப்பார், எல்லா டாக்குமெண்ட்ஸும் சைன் ஆகி பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு தான் போனேன். என்னோடய எல்லா மீட்டிங்ஸையும் முடிச்சுட்டு தான் என்னோடய வேலை பார்க்க போனேன். நீ ஃபஸ்ட்டு அதை நீட்டாக கவனிக்கிற வேலையை பாரு அப்படின்ட்டு அவர் அப்படியே அவர் கேபினை விட்டு வெளில போயிட்டாரு. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. நீங்கள் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தா, ஆமாம், அவர் ஷெட்யூலான எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் முடிச்சிருக்காருன்னா அவர் எனக்கு புரியலையே அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்க. சரி, ஓகே, என்ன தான் நடக்குதுன்னு அவரை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணி போகலான்னு நீங்கள் வெளில வர மேனேஜர் அங்கே தான் இருக்காங்க. மேனேஜர், எனக்கு இன்றைக்கி ஆஃப் டே லீவ் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்றீங்க. அவங்க முடியாதுடி, போய் வேலை பாரு, டேயாங் சார் கேட்டால் திட்டுவார். அது வந்து ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்ச அவங்க சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சொல்கிறேன், டேயாங் சார் கிட்டே நீ தான் சமாளிக்கணும். அது டேயாங் கிட்டே சொல்லாதீங்க. சொல்லாதீங்களா? ஏன்? ப்ளீஸ் சொல்லாதீங்களே எனக்காண்டி ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே கெஞ்ச மேனேஜரும் சரி ஓகே சொல்லலை, என்னமோ பண்ணித்தொல்ல அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. நீங்களும் அதுக்கப்புறம் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு டியாங்கோட காரை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ரொம்ப தூரம் அந்த காரும் போகுது, நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறீங்க. அப்போது டியாங் மிரரை பார்க்குறாரு. உங்களை நோட்டீஸ் பண்ணாரா என்னன்னு தெரியல. லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரும் போகுது. கொஞ்ச நேரம் நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க.
அதுக்கப்புறம் திடீர்னு அங்கே டிராஃபிக் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா சிக்னலெல்லாம் விட்ட பிறகு பார்த்தா டேங்கோட காரையே காணோம். நீங்கள் எல்லா இடத்துலையும் நின்று தேடிட்டுருக்கீங்க, பட் டேங்கோட காரை காணவே காணோம். இங்கே தானே இருந்துச்சு, அதுக்குள்ளே எங்கே போச்சு அப்படின்ட்டு நீங்கள் தேடிட்டே இருக்கும்போது பின்னாடிலேருந்து ஹார்ன் சத்தமாக கேட்குது. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு சைடில் வந்து பார்க் பண்ணிவிட்டு தேடுறீங்க. எங்கே போயிருப்பான், இங்கிட்டு தானே வந்தான் அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. நீங்களும் கொஞ்ச நேரம் ஏதோ டீப்பாக யோசிச்சுட்டு சரி அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு எங்கேயோ கிளம்பிட்டீங்க. இங்கிட்ட டேயாங் உங்களை ட்ரிக்காக ஏமாற்றிட்டு அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அதுதான் தனியாக ஒரு வீடு இருந்திருக்குமே, அந்த பொண்ணை பணக்காரி பொண்ணை கூட கொண்டிருப்பாரு. ஸோ அதே வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்திருந்தா கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்க. டேயாங்கும் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. போனால் அதே ரூம் அதே சேர் அப்படின்ட்டு அந்த பொண்ணையும் அங்கே தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. மின்யங் முழிச்சிட்டு தான் இருக்கா, அவள் மயக்கத்துலலாம் இல்லை. டேயாங் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கூலாக உள்ள வந்து அங்கே உட்கார்றாரு ஆப்போசிட்டில். நீ நீ நீயா நேற்று பப்பில் பார்த்தேனே, நீ தானா? நீ அதுக்கு என்னையே கடத்தின? உனக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா சொல்லு, உனக்கு எவ்வளோ வேணாலும் காசு அனுப்பி வைக்கிறேன், என்னைய மட்டும் விட்டுரு அப்படின்ட்டு அவள் பணக்கார திமிரில் தான் பேசிகிட்ருக்கா. அப்போ டேயாங் நக்கலாக ஸ்மிக் பண்ணிவிட்டு பணம் இருக்குன்னு தானேடி நீங்களாம் இவ்வளோ ஆட்டம் ஆடுறீங்க, எல்லாரோட குடும்பத்தையும் கெடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காண்டி எத்தனை பேரோட வாழ்க்கையை பால் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் கொஞ்சம் கூட குற்றோனவே இல்லாமல் இவ்வளோ நக்கலாக பேசுகிற நீ அப்படின்ட்டு பலான்னு கன்னத்துலேயே ஒன்று கொடுக்குறாரு. அவள் அதுலேயே ஆடி போய் பார்க்குறா. கண்ணெல்லாம் செவந்து போச்சு. டேயாங்கோட அந்த பலமான கைப்பதம் அப்படியே அவள் கன்னத்தில் பதிஞ்சிருக்கு. அவள் அப்படியே ஒரு மாதிரி கண்களையும் போய் பார்த்துட்ருக்கா. அப்போவும் இப்போ எதுக்கு என்னை கடத்தி வச்சுருக்க, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறா. அப்போ டேயாங் நீ அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற, எப்படி இருந்தாலும் செத்து போக போகிற தானே நீ, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ சாவணுமா என்ன அப்படின்ட்டு டேயாங் அவரோட மாஸ்க் எடுத்துகிட்டு ரெக்கார்டிங்கெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அவளை அப்படியே கொல்லலான்னு கத்தி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அவள் கொஞ்சம் ட்ரிக்காக இப்போ எதுக்கு நீ என்னை கொல்ல போகிற, உனக்கு என்ன தான் ப்ராப்ளம், அதை சொல்லிட்டாச்சும் கொல்லு, அப்போயாச்சும் நிம்மதியாக நான் செத்து போகிறேன். இப்படி நீ எந்த ரீசனுமே சொல்லாமல் என்னை கொன்னேன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? நான் வேஸ்ட்டாக செத்து போவேன் எந்த காரணமும் தெரியாமல். இது என்ன நல்லாவா இருக்குது அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி பேச டேயாங்கும் ஆமாம்ல அப்படின்ட்டு அவர் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு அவரோட அந்த மாஸ்கையும் எடுத்துகிட்டு அங்கே உட்காராரு. நீ என்னடி நினச்சிட்ருக்க உன் மனசில்? உனக்கு தேவைப்படுற பசங்களை எல்லாத்தையுமே உன் வலையில் போட்டுட்டு உனக்கு தேவைப்படுற மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு கழட்டி விடுற. அதுவும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் எல்லாரையுமே உன் வலையில் போட்டுக்கிற உனக்கு தேவைப்படுற போதெல்லாம். அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு டேயாங் ரொம்ப கோவப்பட்டு கேட்கும்போது அவன் நீ என்ன லூஸா, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் ஒரு நாள் மட்டும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுடுறேன். ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் அவங்கெல்லாம், ஜஸ்ட்டு என் பக்கத்துலேயே வச்சுக்கணுன்னால எனக்கு எந்த அவசியமே இல்லை அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் எகுதலமாகவே பேசிகிட்டு இருக்கா. டேயாங் கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமாக இல்லைல்ல, அடுத்தவன் புருஷனை வலிச்சு போட்டு இப்படி கேவலமாக யூஸ் அண்ட் த்ரோன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, நீ எல்லாம் என்ன பொண்ணும் சி அப்படின்ட்டு அவர் ரொம்ப கேவலமாக நினச்சி அவளை சொல்லிகிட்ருக்காரு. அவன் உனக்கு என்னடா பிரச்சனை, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ மூடிட்டு உன்னோட வேலையை பாரு, தேவையில்லாமல் என்னை கொல்றேன் அப்படி இப்படின்ட்டுலாம் ரொம்பலாம் ஓவராலாக ஆட்டம் ஆடாத. நீ என்னை இப்போ கொல்லலாம், என்னைய டார்ச்சர் பண்ணலாம், ஆனால் இன்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை கன்ஃபார்ம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, உனக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. அது வரையும் நான் இருக்க மாட்டேன்னா, உன்னை பார்த்தா நல்லா தெரியுது என்னை உயிரோட விட மாட்டேன்னு அப்படின்ட்டு டேயாங்க நல்லாவே அவள் ஸ்டடி பண்ணிட்டு தான் பேசிகிட்ருக்கா. டேயாங்க இவ இப்படி பேசுறதுனால ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. நீ ரொம்ப பேசிகிட்ருக்க அப்படின்ட்டு டேயாங் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. அவள் இன்னும் டென்ஷன் ஆகணும், அவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கணும், அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அவள் ஒரு பிளான் போட்டு, என்னப்பா நீ ரொம்ப பட்டுட்ட போல லைஃப்பில், எத்தனை பேர் வலையில் விழுந்து நீ ஏமாந்து போன, இல்லை உங்கள் அப்பா யாரையாச்சும் இழுத்துட்டு ஓடி போயிட்டானா, இல்லை உங்கள் அம்மா வேறு யாராச்சும் இழுத்துட்டு ஓடி போயிட்டாங்களா அப்படின்ட்டு அவள் ரொம்ப கேவலமாகவும் டேயாங்க ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரியும் பேசுகிறா. டேயாங்க்கு ரொம்ப கடுப்பாகுது.
ஸோ அவர் எதுவுமே யோசிக்கல. பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து அவளோட கழுத்துலேயே சதக்குன்னு இறக்கிட்டாரு. அவள் இது எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ட்ரிக்காக யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் டேங்கோட கோவத்தை பற்றி தெரியாத அவள் இப்போ உயிரை விட்டுட்டா. டேங் ரொம்ப கோவத்தில் அப்படியே சேரில் உட்காராரு. அவளோட ரத்தம் ஃபுல்லு அவரோட ஃபேஸ்லேயும் அவரோட பாடியிலையும் தான் தெரிச்சிருக்கு. அந்த ரூமே கந்தரகோலமாக இருக்குது. ஆனால் அவரோட கோவம் இன்னும் சமாதானம் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா அவருக்கு செம்ம கோவமாக இருக்குது. ஸோ அவர் எட்டிக்கிட்டு ஒரு முதிக்கிறாரு. அந்த சேரோட காலே உடஞ்சி அந்த சேரோட அவளும் அப்படியே கீழே விழுந்துட்டா. டேங்க்கு அவரோட ஃபேமிலி எழுத்து பேசினா தான் ரொம்பவே ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் செம்ம கோவத்தில் அவளை அப்படியே கொன்னுட்டாரு எதையுமே யோசிக்காமல். இப்போ அவர் அப்படியே அந்த கத்தியை விசாரிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காரு. போகிறதுக்கு முன்னாடியே அவர் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் போகிறாரு. ஏன்னா வீட்டில் அந்த பொண்ணு இருப்பாள், அவள் பயந்துருவா அப்படின்ட்டு அதுலேயும் கான்ஷியஸில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்க. இங்கிட்டு நீங்கள் அவரோட வாசலில் தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும், ஒருவேளை இந்த வீடு டேங்கோட தான் இருக்குமோ அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணும் ரொம்ப பயந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. ஸோ அதுதான் நீங்கள் விசாரிக்கலாம், டேங்கை பற்றி ஏதாச்சும் தெரிய வரும் அப்படின்ட்டு தான் நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறீங்க. டேங்கோட வீடு நல்லா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது, பட் ஒரு கெஸ்ட்டில் தான் போகிறீங்க. போயிட்டு டோர் நாக் பண்ணால் அந்த பொண்ணு தான் ஓப்பன் பண்ணுறா. அவளுக்கு நீங்கள் யாருன்னு தெரியல. ஹாய், என் பேர் வயன். ஓ வயனா, நீங்கள் யார் எனக்கு தெரியல. என் அண்ணனுக்கு தெரியுமா? அண்ணனா? யாரும் அண்ணன் இல்லை, கிம் டேயாங். ஓ அப்போ கரெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். நான் அவரோட கம்பெனியில் வேலை பார்க்குறேம்மா. ஓ அப்படியா, சரி உள்ளே வாங்க அப்படின்ட்டு நல்லாவே கவனிக்கிறா. நீங்களும் விசாரிக்க வந்த மாதிரிலாம் எதுவுமே காமிக்காமல் அவர்கிட்ட சாஃப்டாக தான் பேசுகிறீங்க. அவளும் இந்தாங்க தண்ணி அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறா. நீங்களும் குடிச்சிட்டே, ஆமாம் உன் அண்ணன்றியே, சொந்த அண்ணனா என்ன? சொந்த அண்ணெல்லாம் இல்லை, அவர் என்னைய எடுத்து வளர்த்துட்ருக்காரு. எங்கள் அம்மா நான் வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தான் என்னை எடுத்து நல்லா பார்த்துக்கிறாரு, என்னை படிக்க வைக்கிறாரு, எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு டேங்கை பற்றி அவன் நல்லபடியாக தான் சொல்கிறா. நீங்களும் ஓகேம்மா அப்படின்ட்டு அதெல்லாம் கேட்டுட்டு, ஆமாம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கிம் டேயாங் சாரா அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் கேட்குறீங்க. அவர் தான். சரி, அங்கே பக்கத்தில் தங்கச்சி அம்மா அப்பாலாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எங்கே? ஆ அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் எனக்கு தெரியாதே. தெரியாதா? நீ எத்தனை வருஷமாக டேங் கூட இருக்க? நான் 1 வருஷமாக தான் இருக்கேன் அண்ணன் கூட. ஓ அப்போ உனக்கு இவங்கள பற்றியெல்லாம் தெரியாதா? நீ பார்த்ததே இல்லையா? இல்லை, நான் அண்ணன்கிட்ட கேட்டேன், டைம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னாங்க, பட் இப்போவையும் சொல்லலை அப்படின்ட்டு அவள் அப்படியே சொல்லிகிட்ருக்கா. நீங்களும் இன்னும் ஏதாச்சும் துறாவி கேட்கலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. 2 பேரும் அப்படியே டோர் பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே டேயாங் தான் நின்றுட்டுருக்காரு. அவருக்கு உங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் தான் ஆகுது, பட் அது எதுவுமே காமிச்சிக்காம, வயன் நீங்கள் என்ன பண்ணுற? சார் அது அது வந்து இந்த ஃபைலை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்ட்டு ஒரு எல்லோ கலர் ஃபைலை உங்கள் பேக்லேருந்து எடுத்து காமிக்கிறீங்க. அவர் ஓ ஃபைல் கொடுக்க வந்தியா? நீ கால் பண்ணியே சொல்லியிருந்துருக்கலாம், நானே வந்து எடுத்திருப்பேன். அதுக்கு நீ என் வீடு தாண்டி வரணும்னு எந்த அவசியமும் இல்லையே. இல்லை சார், உங்களுக்கு எதுக்கு அழைச்சர், நானே வந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு பொய்யை சொல்லிட்டீங்க. அவரும் சரி அப்படின்ட்டு அவர் சரி ஷூ சாப்பிட்டியா, பசிக்குதா அப்படின்ட்டுலாம் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் இல்லை சார், நான் ஜஸ்ட்டு ஃபைலை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இது யார், உங்கள் தங்கச்சியா? தங்கச்சி, அப்படியே சொல்லிக்கலாம். சரி இரு, உனக்கு நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாரு. நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, அந்த பொண்ணு உங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்ருக்கா, நீங்களும் கொஞ்சம் சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. ஆனால் அவங்களோட கண்ணு ஃபுல்லு டேயாங் பக்கமே தான் இருக்குது. டேயாங்கும் நீங்கள் எதுக்கு வந்திருப்பீங்கன்னு அவருக்கு தெரியாதா என்ன? ஸோ அவரும் ஓகே அப்படின்ட்டு என்ன தான் நடக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்காண்டி ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்களும் ஜூஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கீங்க. அப்போது சார் நீங்கள் அப்பயே கிளம்பிட்டீங்கல்ல, வீட்டுக்கு என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்ட்டுங்க நீங்கள் கேட்க டேயாங், அது நான் கொஞ்சம் வேலை விஷயமா போயிருந்தேன், ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அதனால தான். சரி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே, சரி நீ இவ்வளோ நேரம் இங்கே என்ன பண்ணுற? ஃபைலை கொடுத்துட்டு நீ பாட்டில் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். அதுவா, அது நான் டைரெக்டாக உங்ககிட்டே கொடுக்கலாமேன்னு தான். அப்படின்ட்டு அவர் பார்க்க, சரி சார் இந்தாங்க ஃபைல் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு அவரை பார்க்க, சரி ஓகே நீ வீட்டுக்கு கிளம்பு, லேட்டாச்சு. சார் அதுக்கப்புறம் அந்த பப்பில் பார்த்த பொண்ணு கூட நீங்கள் எதுக்கு பேசுனீங்க?
அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பொண்ணை பற்றியே கேட்க அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. பட் இப்போ டென்ஷன் ஆனால் உங்களுக்கு டவுட்டு தான் இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படின்ட்டு அதுவா அவள் கூட ஒரு கொலாபரேஷன் இருந்துச்சு, அதனால தான் அவகிட்ட பேச வேண்டியதாக இருந்துச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா அப்படின்ட்டு நீங்களும் ஒரு டவுட்டோடையே அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டீங்க. அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு இன்னும் ஒரு மேலே டவுட்டாக ஏறிட்டே போயிட்டுருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்கார். உங்களுக்கு எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கக்கூடாது, உங்களுக்கு அதுக்கு மேலே டவுட் வளரக்கூடாது அப்படின்ட்டு அவர் வேறு ஏதோ பிளான் போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி அவரோட ரூம்குள்ளே தான் போகிறாரு. ரூம்குள்ளே போனால் அங்கே அவரோட அந்த ஃபோன் ரிங் ஆகுது. அதுதான் சீக்ரெட் ஃபோன்னு ஒன்று வச்சுருக்காரு, அந்த ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ அதை அட்டன் பண்ணி காதில் வச்சா, என்னாச்சு டயாங், அந்த பொண்ணை மீட் பண்ணியா, அந்த பொண்ணை எப்படி கடத்தலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டியா, எப்போ அந்த பொண்ணை கடத்த போகிற, சீக்கிரம் அப்படின்ட்டு அங்கிட்ட சொல்லிகிட்ருக்க டயாங். அது நான் அந்த பொண்ணை கொன்னுட்டேன். என்ன கொன்னுட்டியா? சரி ஓகே, அப்போ அந்த வீடியோ வச்சும் அப்லோட் பண்ணியா இல்லையா? அது சாரி, நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். என்ன மறந்துட்டியா? என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? நீ ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டனால இப்போ என்ன ஆகுது தெரியுமா? இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கிட்டு இருக்கவன் அப்படியே கத்திட்ருக்கான். இங்கே பாரு, தெரியாமல் நடந்துச்சு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரியெல்லாம் நடக்காது, இந்த வாட்டி ஏதாச்சும் பண்ணி அவங்கள சமாளி அப்படின்ட்டு டியாங் சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அங்கிட்டு இருக்கவனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இவன் என்ன அவன் இஷ்டப்போக்கில் நடந்துகிட்ருக்கான், இவனுக்கு தேவையானதான் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம், இவன் பண்ண கொலைக்கு எல்லாத்துக்குமே நாம் தான் மூடி மறைச்சிட்ருக்கோம், அதுவும் இல்லாமல் இவன் இவ்வளோ எகுத்தாளமாக பேசிகிட்ருக்கான் அப்படின்ட்டு அங்கே இருக்க பாஸ் ரொம்பவே கத்துறான். அப்போது அவன் கூட இருக்க இன்னொருத்தன், என்ன பாஸ், அவனால் தான் நம்மளுக்கு நல்லா கோடி கோடியாக சம்பளம் வந்துட்டுருக்கு, நீங்கள் வேறு என்ன அவனை இப்படி திட்டுறீங்க? அதனால தான் அவன் முன்னாடி திட்டாமல் அவன் கால் வச்ச பிறகு திட்டிகிட்ருக்கேன். இவன் கூட டீலிங் வைக்கிறது கொஞ்சம் ஆபத்து தான், நம்மளுக்கு தேவையானதும் பண்ண மாட்டான், அவன் இஷ்டப்போக்கில் நடந்துகிட்ருக்கான். சீக்கிரமாக அவன் கூட இருக்க டீலிங்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அவனை அப்படியே மூடி மறைச்சிடணும் அப்படின்ட்டு ஏதோ பிளான் போட்டுட்ருக்கான் இந்த பாஸும். டேங்க்கு தெரியாமல், என்ன பாஸ் சொல்கிறீங்க? ஆமாம், இவன் ரொம்ப பண்ணிகிட்ருக்கான், கூடிய சீக்கிரம் இவன் போலீஸில் மாட்டிட்டானா அதுக்கப்புறம் நாமளும் மாட்டிக்க வேண்டியதாக ஆகிடும். ஸோ சீக்கிரமாக இவன் கூட இருக்க எல்லா கனெக்ஷனும் நம்ம கட் பண்ணிடணும். இவன் போலீஸில் மாட்டிக்கிட்டாலும் மாட்டிக்குவான், மாட்டிட்டு போட்டும் பரவாயில்ல, பட் நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரிய வரக்கூடாது அப்படின்ட்டு மாஸ்டர் பிளான் இங்கிட்டு போட்டுட்ருக்கான். என்ன நடந்துட்டுருக்குன்னா, டியாங்க்கும் இங்கே இருக்க பாஸுக்கும் ஒரு டீலிங் நடந்துகிட்ருக்கு. டியாங் அவரோட சைக்கோத்தனத்தை கம்மி பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் தேடி பிடிச்சி கொல்லுவார். ஸோ அதை கொன்ன வீடியோவை இவர் இந்த பாஸுக்கு அனுப்புவார். இவன் இந்த வீடியோவை வச்சு நல்லா கல்லா கட்டுவான். இந்த மாதிரி கொல்ற வீடியோவே சில பேர் சைக்கோத்தனமாக பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் விற்பான். ஸோ அதனால் ஏகப்பட்ட காசுங்கள்லாம் கொட்டி கிடக்கும் இவன்கிட்ட. ஸோ அந்த மாதிரி தான் ஏகப்பட்ட பணத்தை சம்பாரித்து வச்சுருப்பான். ஆனால் டியாங் இப்போ ஒரு வீடியோ என்னால் எடுக்க முடியல, அவளை தேவையில்லாமல் கொன்னுட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அசால்ட்டாக. ஸோ அந்த கோவத்தில் தான் டியாங்கை பிடிச்சி கத்திட்ருக்கான். என்ன இருந்தாலும் இந்த கொலை எல்லாத்தையும் மறைக்கிறது இவன் தான். டியாங் கொன்னுட்டு அவர் பாட்டில் வந்துடுவார். அதுக்கப்புறம் அங்கே தடையமே இல்லாமல் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுற எல்லா வேலையுமே இந்த பாஸும் அவளோட அடியால் தான் பண்ணிகிட்ருக்குது. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.